ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாகோ கிச்சன். நான் உங்கள் கீதா கோபிநாத். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குழந்தைகளுக்கான லஞ்ச் பாக்ஸு ஸ்வீட் கார்ன் போட்டு புலாவ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. ஸோ இந்த புலாவ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் நல்லா சூடான பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்துட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு இல்லைன்னா 1 கூட சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கல்பாசி 2 சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா லைட்டாக குக் ஆனதும் இது கூட வந்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் அந்த பட்டை, கிராம்பு இது மட்டும்தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது கூட வந்துட்டு நான் ஒரு ஸ்வீட் கார்னை வந்து ஹாஃப் வந்து எடுத்து இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட வந்துட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் அளவு வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு 1 டம்ளர் தேங்காய் பால் இல்லைன்னா 1 டம்ளர் நார்மல் வாட்டரை சேர்த்துக்கலாம். என்கிட்ட தேங்காய் பால் இருக்கனால நான் 2 டம்ளருமே வந்துட்டு தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட நல்லா கொதிஞ்சு வந்துச்சுங்க. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதை வந்து ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுட்டு 2 விசில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் இது பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எல்லாம் இதாகிடுச்சு. ரிலீஃப் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வாசம் வருதுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஸ்வீட் கார்ன் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக, அது கூட வந்துட்டு ஒரு மஞ்சள் கலர் அங்கங்கே இருக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் ஆட் பண்ணலை. ஏன்னா என் பையனுக்கு நெய் பிடிக்காது. அதனால் நான் நெய் ஆட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்மளும் கூட நம்ம சாப்பிடலாம் செஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். அறுசுவைகளை அறிந்திடுவோம். தேங்க்யூ.